தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. கூட்டணியிலிருந்து வெளியேறிய மற்றும் அதிமுக அதிருப்தி தலைவர்களை சந்திக்க வேண்டாம் என கோரியதாக தகவல். உர பற்றாக்குறையை தவிர்த்திடும் வகையில் தமிழகத்திற்கான உரங்களை விரைந்து வழங்கிட வேண்டும். ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான நிலுவை உரங்களை வழங்கிட வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் கரூரில் இன்று நடைபெறுகிறது திமுக முப்பெரும் விழா. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். பச்சை மஞ்சள் என எத்தனை பேருந்துகளில் எத்தனை பேர் வந்தாலும் கடைசியில் வெற்றி பெறப்போவது பிங்க் பேருந்துதான். சேலத்தில் நடைபெற்ற விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. பாமக எம்எல்ஏக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தன்னை பாராட்டி பேசிய அருள் மற்றும் சதாசிவத்திற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி வேண்டுகோள். திமுக அரசை புகழ்ந்து பேசவில்லை, தொகுதியின் தேவை குறித்து மட்டுமே பேசினேன். திமுக அரசை பாமக எம்எல்ஏக்கள் பாராட்டி பேசியதாக துணை முதலமைச்சர் கூறிய நிலையில் எம்எல்ஏ அருள் விளக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத திமுக துரோகியாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை பாமக நடத்தும் என்றும் பேட்டி. ராமதாசுக்கு தெரியாமல் பாமக தலைமை அலுவலகத்தின் முகவரி சூழ்ச்சி செய்து மாற்றப்பட்டிருப்பதாக ஜி.கே. மணி குற்றச்சாட்டு. பாமக தலைமை அலுவலக முகவரி மாற்றம் என்பதே மிகப்பெரிய மோசடி என காட்டும். இருபத்தி 5 ஆண்டுகளாக கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி பாமக அலுவலக முகவரி மாற்றம் குறித்து அபாண்டமாக பேசுவது அழகல்ல. அன்புமணியின் பதவிக்காலம் முடிந்துவிட்டதாக கூறுவது உண்மையல்ல என்றும் வழக்கறிஞர் பாலு திட்டவட்டம். தகுதி தேர்வு குறித்து ஆசிரியர்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிரான சட்ட போராட்டத்தில் வெற்றி பெறுவோம் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் நம்பிக்கை. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் 2வது நாளாக நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழை. பகல் முழுவதும் வாட்டி வதைத்த வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 147வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாட்டம். தமிழக அரசு சார்பில் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாட்டம். நாடு முழுவதும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு பாஜகவினர் ஏற்பாடு.
தனது 75வது பிறந்த நாளை கொண்டாடும் பிரதமர் மோடிக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்த நண்பர் டிரம்புக்கு நன்றி என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாட்டில் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. 68,000 வாக்குச்சாவடிகள் இருந்த நிலையில் தற்போது புதிதாக 6,000 வாக்குச்சாவடிகள் உருவாக்கம். மதுரை மாநகராட்சி வரி முறைகேடு வழக்கில் மேயரின் கணவர் பொன் வசந்தின் ஜாமீன் மனு தள்ளுபடி. சாட்சிகள் கலைக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறிய மனுதாரரின் கோரிக்கையை ஏற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கவின் ஆணவ படுகொலை வழக்கில் ஜாமீன் கோரி சுர்ஜித்தின் தந்தை சரவணன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தள்ளுபடி. நெல்லை மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் உத்தரவு. சைவம், வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய விவகாரம். முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை முடித்து வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். ஆம்பூர் கலவர வழக்கில் 4 விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனை நிறுத்தி வைப்பு. பயாஸ் அகமது உள்ளிட்ட 4 பேர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி பண்டிகைகளையொட்டி நெல்லை, நாகர்கோவில், தூத்துக்குடிக்கு சிறப்பு ரயில். செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 26ஆம் தேதி வரை இயக்கப்படும் ரயில்களுக்கான முன்பதிவு இன்று தொடக்கம். பிரதமர் நரேந்திர மோடி இன்று மத்திய பிரதேசம் பயணம். மகளிர் மற்றும் குழந்தைகள் நலனுக்கான தேசிய அளவிலான திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவின் தலையீட்டை இந்தியா ஏற்கவில்லை. வர்த்தகத்தை கருவியாக பயன்படுத்தி போரை நிறுத்தியதாக கூறிய அதிபர் டிரம்பின் பேச்சுக்கு பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக் மறுப்பு. அசாமில் குடிமை பணியினால் அதிகாரி வீட்டில் முதலமைச்சரின் சிறப்பு புலனாய்வு குழு அதிரடி சோதனை. 2 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் தங்க நகைகள் பறிமுதல். ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் வங்கதேசம் அணி அபார வெற்றி. 8 ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி அசத்தல். சீனா மாஸ்டர்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் ஜப்பான் வீரரை வீழ்த்தி இந்திய வீரர் பிரணாய் 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். மற்றொரு ஆட்டத்தில் தைவான் வீராங்கனையிடம் விழுந்தார் இந்திய வீராங்கனை அனுபாமா உபாத்யாயா. புரோ கபடி லீக் தொடரில் பெங்களூரு புல்ஸ் அணியை வீழ்த்தி தமிழ் தலைவாஸ் அபார வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் யூபி யோத்தாஸ் அணியை வீழ்த்தி பெங்கால் வாரியர்ஸ் அசத்தல். இந்திய கிரிக்கெட் அணியின் ஜெர்சி ஸ்பான்சர்ஷிப் உரிமையை வென்றது அப்போலோ டயர்ஸ். ட்ரீம் 11 நிறுவனம் சமீபத்தில் ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறிய நிலையில் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு 579 கோடி ரூபாய்க்கு உரிமை பெற்றது.